வணக்கம் மக்களே, வெல்கம் டு கிப்பா கிச்சன். நான் உங்கள் செஃப் ஆர்கே. தாபா ஸ்டைல் வெஜிடபிள் மிக்ஸ். இந்த டிஷ்ஷினுடைய டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நிச்சயமாக சொல்கிறேன், ஒரு முறை இதே போல் செஞ்சு பாருங்கள். பரோட்டா இல்லை சப்பாத்தி நான் கூட சாப்பிட்டு பாருங்கள். சும்மா நாக்கில் சுவை தாண்டவமாடும். வாங்க இந்த டிஷ்ஷு ரொம்ப ஈஸியாக சுவையாக எப்படி செய்து சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு பேனில் 50 ml எண்ணெய் ஊற்றிட்டு 100 கிராம் பீன்ஸு, 250 கிராம் பொட்டேட்டோ போட்டுடுச்சு. இது கூட பார்த்தீங்கன்னா கேரட் வந்து ஒரு 100 கிராம் போட்டு, மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், சால்ட் 1 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா இப்போ அந்த எண்ணெயிலேயே வந்து அது கொஞ்சம் ஃப்ரை பண்ணுங்க. ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணிட்ட அப்புறம் நம்ம இதை ஒரு பிளேட்டில் எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக அதே எண்ணெயில் காலிஃப்ளவரை ஒரு 100 கிராம், குடமிளகாய் ஒரு 100 கிராம், கத்திரிக்காய் ஒரு 100 கிராம் போட்டு கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் டர்மரிக் பவுடர், மஞ்சத்தூள் போட்டு நல்லா இதே போல் சேமாக திரும்ப அதே போல் ஃப்ரை பண்ணி நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்க. அடுத்ததாக மஷ்ரூமை எடுத்து தோல் உரித்து ஒரு 200 கிராம் வச்சுருக்கோம். அதையும் போட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு நம்ம நல்லா அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா இது போல் ஃப்ரை பண்ணி எடுத்து நம்ம சமைக்கிறதுனால கொஞ்சம் டேஸ்ட் வந்து நல்லா கூடுதலாக இருக்கும். இதுவும் நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது அடுப்பை பற்ற வச்சு தனியாக ஒரு பேன் வச்சுங்க. சன்ஃப்ளவர் ஆயிலை 50 ml ஊற்றிட்டு இதில் சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற ஒரு 200 கிராம் வெங்காயம் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. பொடியாக நறுக்கி வச்சுக்கிற ஒரு 5 நம்பர் கிரீன் சில்லி இதில் போட்டு திரும்ப வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, கஸ்தூரி மெத்தி 1 டேபிள் ஸ்பூன், பிரியாணி லீஃப் ஒரு 3 நம்பர், இதை மிக்ஸ் பண்ணி நல்லா பொன்னிறமான உடனே இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள் ஸ்பூன் போடுங்க. இந்த இஞ்சி பூண்டு விழுது அதனுடைய பச்சை மணம் நல்லா வந்து போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் டொமேட்டோ சாஸ் வந்து 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கூட ரெட் சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், காஷ்மீர் சில்லி பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பிறகு மஞ்சத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், ட்ரை மேங்கோ பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், சூப்பர் மார்க்கெட்லாம் விற்கும், அது வாங்கி போடுங்க. கரம் மசாலா 1 டீஸ்பூன், உப்பு சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா திரும்ப மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஃபைனலாக நாம் எடுத்து நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸுங்களை இதை கூட வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மஷ்ரூமும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுடைய வெஜிடபிள் மிக்ஸ் தாபா ஸ்டைல் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு ஃபைனலாக கார்னிஷ்காக முந்திரி 50 கிராம் சேர்த்துக்கலாம். ஃபைனலாக கொஞ்சம் பட்டர் வந்து சேர்த்துட்டு பிறகு நம்மளுடைய தாபா ஸ்டைல் வெஜிடபிள் மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இது எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், சமைச்சு சூப்பராக இருக்கும். இது போல் ரெசிபி தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்டு 4 பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். நன்றி மக்களே. வேறு ஒரு சூப்பரான ரெசிபி திரும்ப நம்ம பார்க்குற வரைக்கும் தேங்க்யூ.